ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறால் குழம்பு சொரைக்காய் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இறால் குழம்புக்கு பெரிய சைஸில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி, சொரைக்காய் பெரிய சைஸில், இறால் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ரெடி பண்ணிக்கிறேங்க. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுறேன். ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ண மசாலாவில் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, பெரிய ஸ்பூனில். 1 கப்பில் புளி கரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கிறேங்க. தண்ணி, தேங்காய் பாலையும் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு பாத்திரம் சூடான உடனே எண்ணெயை ஊற்றி பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகின உடனே கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகின உடனே கலக்கி வச்சுக்கிற மசாலாவை அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சுருங்க, நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் நல்லபடியாக காய்கறி வந்துருச்சா என்னான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேங்க. நல்லா காய்கறி வந்துருச்சு. இப்போ காய்கறி வெந்த உடனே தேங்காய் பால் அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஊற்றின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து வச்சுக்கிற வெங்காய கருவேப்பிலையை அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சொரைக்காய் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற சொரைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா கழுவி ரெடி பண்ணிக்கிறேங்க. இப்போ பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை, வெறும் பாத்திரத்துலேயே சூடான உடனே சொரைக்காய் அதோட மிக்ஸ் பண்ணி 2 கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா சொரைக்காய் தண்ணி விட்டு நல்லா வேகும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசி பால் தேங்காய் பாலில் மிக்சர் மசாலா வச்சுருக்கேன்ல, அதில் 1 ஸ்பூன் கலந்து இது மாதிரி நல்லா கிளறி விட்டு ஊற்றிடுங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரட்டும். இப்போ நல்லா வந்துருச்சு சொரைக்காய் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் பாலை ஊற்றி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சொரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சுவையான சோறோட இறால் குழம்பு, சொரைக்காய் கூட்டு, அப்பளம், ரசம்னு நல்லா சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.